மதுரை சோழவந்தான் அருகே மேட்டு நீரைத்தான் கிராமத்தில் திமுக சார்பில் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்த நாள் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் ஆகியவற்றை முன்னிட்டு மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள மேட்டு நீரைத்தான் கிராமத்தில் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் மேட்டு நீரைத்தான் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 2000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் நேரில் வழங்கி சிறப்பித்தார். 4 ஆண்டு கால சாதனை விளக்க உரை. நலத்திட்ட உதவிகள் வழங்கிய போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் தனது 4 ஆண்டு கால ஆட்சியில் சோழவந்தான் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களையும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதையும் எடுத்துரைத்தார். கல்வி, போக்குவரத்து, மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் என அனைத்து துறைகளிலும் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செயல்படுத்தியதை மக்களிடையே விரிவாக விளக்கினார். தாம் மேற்கொண்ட வளர்ச்சி பணிகள் குறித்து மக்களிடத்தில் தெளிவுபடுத்தினார். இந்த விழாவில் ஒன்றிய செயலாளர் பாலராஜேந்திரன், வாடிப்பட்டி பேரூராட்சி சேர்மன் பால் பாண்டியன், வாடிப்பட்டி முன்னாள் சேர்மன் கிருஷ்ணவேணி பால் பாண்டியன், மேட்டு நீரத்தான் கழக நிர்வாகிகள் அருண், பாலமுருகன், அருள், வடக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் குட்டி, வாடிப்பட்டி முன்னாள் பேரூர் செயலாளர் பிரகாஷ், வாடிப்பட்டி துணை சேர்மன் கார்த்திக், வாடிப்பட்டி பேரூர் நகர இளைஞரணி செயலாளர் வினோத் உள்ளிட்ட ஒன்றிய, கிளை, பேரூர் கழக நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர். வாடிப்பட்டி பேரூர் பகுதியில் இதயமாக வழங்கக்கூடிய மேட்டிற்கார் பகுதியில் மாண்புமிகு கழக தலைவர் துணை முதலமைச்சர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நலத்திட்ட உதவியை வழங்க உத்தரவிட்ட மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதவித்துறை அமைச்சர் அருமையண்ணன் அவர்களுக்கும் மக்களுக்கான ஆட்சியாக அனைத்து திட்டங்களும் ஆட்சி மட்டுமல்ல திட்டங்களும் அனைத்து மக்களும் பயனுறும் வகையில் எந்த ஒரு செயல்திட்டத்தையும் செயல்படுத்தி அனைத்து மக்களும் கட்சி வேறுபாடின்றி அனைத்து மக்களும் நலத்திட்ட உதவிகளோ எந்த ஒரு அரசு திட்டங்களாக இருந்தாலும் பயன்பெறும் வகையில் எந்த ஒரு இடையூறின்றி நேரடியாக அந்த குடும்ப அட்டைதாரர்களோ அந்த தனிநபர் பயன்பாட்டுக்கோ நேரடியாக அனைத்து திட்டங்களையும் முன்னிறுத்தி செயல்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை சகோதரி சொன்னாங்க, யார் வரலன்னு சொல்லி பேரூராட்சி தலைவர் கேட்டப்ப 4 பேர் கை தூக்குனாங்க. அந்த பாப்பாவும் கை தூக்குச்சு. அந்த சகோதரி வர சொல்லி என்ன வரும்னு கேட்டேன். கடைசியில் தான் சொல்லிச்சு, எனக்கு மேல்முறையீடுலையும் கிடைச்சிருச்சு அப்படின்னு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு திட்டம் வகுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கும் அந்த திட்டத்தை மேல் நோக்கி எப்படி செயல்படுத்துறதுக்கு மக்கள் நல திட்டங்களை நம் முன்னாடி மக்கள் பயன்பெற வகையில் செயல்படுத்தணும் என்ற குறிக்கோளோடு மாண்புமிகு முதலமைச்சர் செயல்பட்டு இருக்கார். குறிப்பாக இந்த மேல்முறையிலே வராதவங்க திரும்ப மேல்முறை பண்றதுக்கு மாண்புமிகு கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகையாகட்டும், காலை உணவு திட்டமாகட்டும், மகளிர் விடியல் பயணமாகட்டும், தமிழ் புதுவன், புதுமை பெண்கள், இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம், இதெல்லாம் பணக்கார வர்க்கத்துக்காக வகுத்த திட்டமோ கிடையாது. ஏழை எளிய நம்மளோட விவசாய தொழிலாளர்களுக்காக நடத்தக்கூடிய திட்டம். இந்த திட்டமும் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறும் குறிப்பாக மகளிர் மேம்பாடு நாட்டின் உயர்வு. நாட்டின் உயர்வுக்கு கல்விதான் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அந்த கல்வியில அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இந்த காலம் முதற்கொண்டு இப்ப அதெல்லாம் விட்டு தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கழக தலைவர், தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர், இப்ப நம்மை ஆளுகின்ற நம் தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் எடுத்துக்காட்டாக செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களும் குறிப்பாக மகளிர், பெண்கள் மேம்பாடு, கல்வியில உயர்ந்தாதான் ஒரு நாடு, ஒரு குடும்பம் பொருளாதாரத்தை உயர முடியும். பொருளாதாரத்தில் உயர்ந்தாதான் ஒரு நாடு செல்வ செழிப்பார். உலக அரங்கில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகத்திலே இல்லாத திட்டம் இந்த காலை உணவு திட்டமும் மகளிர் விடியல் பயணமும். இந்த மாதிரி திட்டம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் கல்வியில உயர்ந்து கல்வியில நன்கு பயின்று உலக அரங்கில் நம்மை தமிழையும் தமிழ்நாட்டையும் தலைநிமிர செய்துவிட்டார். ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாஜக அரசு நம்மையும் நம் மொழியும் நம் கலாச்சாரம் நம்மளோட பொருளாதாரம் அனைத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒன்றிய அரசு இன்னைக்கு தமிழ்நாட பல வழியில வஞ்சிட்டு இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம இதை வஞ்சித்தாலும் அந்த சூழ்நிலையை நமக்கு கழக தலைவர் அவர்கள்
எந்த ஒரு செயல் திட்டத்திலும் இடர்பாடின்றி அனைத்து மக்களுக்கும் செயல் திட்டங்கள்ல நிதி சுமை, கடுமையான நிதி சுமை தமிழ்நாட்டில் இல்லைனாலும் எந்த நிதி சுமையும் மக்கள் நல திட்டங்கள்ல அவரு விட்டு கொடுக்கவும் இல்லை. நம்ம மொழியும் மண் மானம் காக்க நம் கழக தலைவர் இருக்கிறார். ஒன்றிய அரசை எதிர்த்து போராட நம்மளோட பொருளாதார சூழ்நிலையை காத்து நம்ம கல்வியிலே உயர்வார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி